Taste the Daily. திருநெல்வேலி மாவட்டம் நடுக்கல்லூரில் மருத்துவ கழிவு கொட்டப்பட்ட இடங்களை நெல்லை மாநகர் மாவட்ட செயலாளர் தச்சை கணேசராஜா நேரில் பார்வையிட்டார். அப்போது அவர் மருத்துவ கழிவுகளினால் அப்பகுதி மக்களுக்கு ஏற்படும் ஆபத்திற்கு தமிழக அரசே பொறுப்பு என்று தெரிவித்தார். மேலும் உடனடியாக மருத்துவ கழிவுகளை அகற்றாவிட்டால் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார். அப்போது கழக அமைப்பு செயலாளர் சுதா பரமசிவம், அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் கல்லூர் வேலாயுதம் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். யாராலையும் ஜீரணிச்சுக்கிட முடியாது. இதை ஒரு அரசாங்கம் கண்டுக்கலாமல் இருந்துச்சுன்னா அதை விட கேவலமான விஷயம் வேறு எதுவுமே கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய சில புரோக்கர்ஸ், இதுக்குன்னு சில புரோக்கர்ஸ் இருக்கான், சில அதிகாரிகள் இருக்காங்க. அவர்களுடைய துணையோடு அவர்கள் கையூட்டு பெற்றுக்கொண்டு லஞ்சம் வாங்கிக்கிட்டு இந்த வேஸ்ட்டை கொண்டு வந்து கொட்டி இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் மக்களுடைய சுகாதாரத்தையும் கேள்விக்குறியாக்கியிருக்காங்க. இந்த நிலை மாறணும். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் நாயுடுபுரம் பகுதியில் விற்பனைக்காக வைக்கப்பட்ட சுமார் 30 கிலோ கெட்டுப்போன மீன் பிடிபட்டன. மேலும் அப்பகுதியில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் மற்றும் காலாவதியான உணவுப் பொருட்களும் சிக்கின. கொடைக்கானல் முழுவதும் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் ஒழித்து விட்டதாக விடியாமாடல் அரசு மார்த்தட்டி கொள்ளும் நிலையில் அங்கு தினமும் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் மற்றும் கெட்டுப்போன இறைச்சி பொருட்கள் பிடிபடுவது எப்படி என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதி மீனவர்கள் 7 நாட்களுக்கு பிறகு மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். வங்கக்கடலில் ஏற்பட்ட காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக வேதாரண்யம் அடுத்த ஆறுகாட்டுத்துறை, கோடியக்கரை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட மீனவ கிராமங்களில் இருந்து 5000த்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடந்த 7 நாட்களாக மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. இந்நிலையில் 50க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த கோடியக்கரை பகுதியில் பெய்த மழை காரணமாக பறவைகள் சரணாலயத்தில் இருந்து வெளிநாட்டு பறவைகள் வெளியேறி வருகிறது. வடகிழக்கு பருவமழையால் நீர்நிலைகள் நிரம்பியுள்ளதால் பறவைகளுக்கு இரை தேட ஏதுவான சூழல் இல்லாததால் வெளிநாட்டு பறவைகள் வெளியேறி வருகின்றன. 2 வாரங்களுக்கு பிறகு மீண்டும் பறவைகள் வரக்கூடும் என கணிக்கப்படுகிறது. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் பகுதியில் கழிவுநீர் கால்வாய் தூர்வாராததால் அப்பகுதி மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். திருப்பானாழ்வார் தெருவில் புதிதாக அமைக்கப்பட்ட வடிநீர் கால்வாயில் கழிவுநீர் வெளியேறுவதற்கான வழியில்லாமல் தேங்கியுள்ளது. இதனால் துர்நாற்றம் வீசுவதோடு தொற்று நோய் ஏற்படுவதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து பலமுறை முறையிட்டும் பேரூராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. திறனற்ற ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் பொதுமக்கள் நலனில் அக்கறை காட்டுவதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே கல்லூரி மாணவன் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வரிசாங்குப்பம் கிராமத்தை சேர்ந்த வேலுசாமி தனியார் கல்லூரியில் டிப்ளமோ இறுதியாண்டு படித்து வந்தார். இவர் நண்பர்களுடன் வெளியே சென்றதாக கூறப்படும் நிலையில் அதே பகுதியில் உள்ள முந்திரி தோப்பில் தூக்கில் தொங்கியவாறு சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். தகவல் அறிந்து சென்ற போலீசார் மாணவனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே மழையால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழிதேவன் நிவாரண உதவி வழங்கினார். கீழநத்தம் கிராமத்தில் மழை காரணமாக வீட்டின் சுவர் இடிந்து விழுந்தது. இதை அறிந்த கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழிதேவன் நேரில் சென்று பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறி நிவாரண உதவிகள் வழங்கினார். இந்நிகழ்வின் போது கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் அரசு மருத்துவமனையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் ஆய்வு மேற்கொண்டார். இலுப்பூரில் உள்ள அரசு மருத்துவமனை குறித்து ஏராளமான புகார்கள் வந்த நிலையில் அங்கு சென்ற முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் மருத்துவர்கள் மற்றும் நோயாளிகளிடம் பொதுமக்கள் கூறும் குறைகளை கேட்டறிந்தார். மேலும் மருத்துவமனையில் உள்ள குறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் என சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை வலியுறுத்தினார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே நடுரோட்டில் திமுக கவுன்சிலரின் கணவரும் முன்னாள் கவுன்சிலரும் மோதிக்கொண்ட சம்பவம் அரங்கேறியது. திண்டிவனம் நேரு வீதியில் திமுக கவுன்சிலரான அரும்பு குணசேகரனின் கணவர் குணசேகரனும் முன்னாள் கவுன்சிலருமான பாஸ்கர் என்பவரும் நடுரோட்டில் சண்டையிட்டனர். கட்சியில் சீட் வாங்குவதில் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக நடுரோட்டில் திமுக நிர்வாகிகள் சண்டையிட்ட சம்பவம் பார்ப்பவர்களை முகம் சுளிக்க வைத்தது. திமுக கவுன்சிலர்களே ஒருவருக்கொருவர் அடித்துக் கொண்டால் மக்கள் பிரச்சினைகளை எப்படி தீர்ப்பார்கள் என கேள்வி எழுப்பி உள்ளனர்.